அங்கே எரிகோவுக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். கவனிக்கவும், இந்த ராகாப் என்னும் வேசியினுடைய வீட்டிற்குள்ளே அவர்கள் பிரவேசித்து தஞ்சம் புகுந்தார்கள். கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பிரவேசித்த வீடு ஒரு வேசியின் வீடு. அவர்கள் உளவுக்காக அங்கே போனார்கள். ஆனால் தஞ்சம் புகுந்ததோ ஒரு வேசியின் வீடு. ஆனால் எங்கேயாவது தேவன் தஞ்சம் புகுறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கலாம். தேவன் ஒரு இடத்தை அங்கே எலியாவுக்கு காகத்தை ஆயத்தப்படுத்தின போல, அங்கே எலியாவுக்கு அங்கே போஷிக்கிறதுக்கு ஒரு விதவையின் வீட்டை ஆயத்தப்படுத்தியது போல தேவன் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கலாம் அவர்களை தேவன் காப்பதற்கு, தம்முடைய பிள்ளைகளை. ஆனால் ஒரு வேசியின் வீடை அவர் தெரிந்து கொண்டு அதற்குள்ளே அவரை அனுப்பிவிட்டார். அங்கே அந்த வேசியினுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாள். அவள் அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தாள். அவள் அவர்களை காப்பாற்றி ஜன்னல் வழியாக இறக்கி மறுபடியும் அனுப்பி விட்டாள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே இந்த வேவுகாரரை வேதம் சொல்லுகிறது 2 மனுஷர்கள் என்று. இன்னும் சில இடங்களிலே இவர்களை எப்படி பேசப்படுகிறது என்றதை பார்த்து நமக்கு செய்தியோடு கூட போகலாம். அங்கே யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். யாக்கோப்பு 2:25. யாக்கோப்பு 2:25 பாருங்கள். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள், நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். பாருங்க, யாக்கோப் எப்படி சொல்றார் அந்த ராகாப் செய்த காரியம். ராகாப்பினுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் தூதர்கள், 2 தூதர்களை ஏற்றுக்கொண்டு பாருங்க. ஆனா அங்க யோசுவா புத்தகத்திலே 2 மனுஷர்கள். ஆனா யாக்கோப்பு பேசும்போது அவர் 2 தூதர்களை உள்ளே ஏற்றுக்கொண்டார். இன்னொரு இடத்துல எபிரேயர், அதே முன்னுக்கு யாக்கோப்புக்கு முன்னுக்குள்ள அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலும் பவுல் அதை குறித்து பேசுகிறார். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோடு கூட ராகாப் சேதமாகாதிருந்தாள். கவனிங்க, ஒரு கூட்டம் கீழ்ப்படியாம இருந்துச்சு, ஆனா ராகாப் சேதமாகாம இருந்தா. இப்ப நீங்க யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 17வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டு, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் வீட்டு குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், மன்னிக்கவும் சேர்த்துக்கொள். இப்ப இந்த ராகாப் ஒரு கயிற்றினாலே அந்த 2 தூதர்களையும் இறக்கி விட்டார். அவர்கள் போகும்போது சொல்லுகிறார்கள் வேவுக்காரர்கள், ஒரு சிவப்பு துணியை கொடுத்துட்டு இந்த சிவப்பு துணியை நீ ஜன்னலை கட்டி தொங்க விடு, நாங்கள் வரும்போது இந்த குடும்பம் இந்த கூடாரம் மட்டும் சேதமாகாமல் இருக்கும், மிச்ச எல்லாமே சேதமாகும். இந்த சிவப்பு நூல் என்கிறது ஒரு செய்தி. இந்த சிவப்பு நூல் எதற்கு அடையாளம் என்றால் இரத்தத்துக்கு அடையாளம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இது பாதுகாப்புக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி ஒரு மனிதனை ஒரு நியாய தீர்ப்பில் இருந்து பாதுகாக்கிறதோ, அதே போல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அந்த நியாய தீர்ப்பிலும் நிலைக்காலிலே பூசப்பட்ட இரத்தம் அந்த ஜனங்களை பாதுகாத்தது. இந்த ராகாப் பேசினுடைய வீட்டிலே ஜன்னலில் தொங்கப்பட்ட இந்த சிவப்பு நூலும் அன்றைக்கு ராகாப்பும் மறிக்க வேண்டிய ஆள். அந்த எரிகோ பட்டத்தில் ஒருவரும் மிஞ்சுவதில்லை, குழந்தையிலிருந்து முதியோர் வரை முழு பேரையும் அவர்கள் கொலை செய்தார். ஆனாலும் அந்த ராகாப் குடும்பத்தில் என்னது, கர்த்தருடைய கிருபை இருந்தது. அங்கே அந்த சிவப்பு நூல் இதை காண்பிக்கிறால் அது இரத்தத்தை காண்பிக்கிறது, அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி, அல்லேலூயா. அது கல்வாரிக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது ஒரு செய்தி. இருந்தாலும் ராகாப்புக்கு அது ஒரு பதறலான வேலை. தீர்க்கதரிசி பதறல் என்கிற செய்தியில் எடுக்கும்போது ராகாப் என்கிற அந்த விபச்சாரிக்கு அது வேசி என்றே வேதம் கூறும்.
அது ஒரு பதறலான வேலை. என்ன செய்வது, ஏது செய்வது? ஆனாலும் அந்த விபச்சாரியாகிய, அப்ப கவனிங்க, எல்லாரும் இருந்து என்ன கவனிக்கணும். அப்ப இந்த பதறலான வேளையிலே ராகாபினுடைய முடிவு எவ்வண்ணமாயிருந்தது? ராகாப்புக்கு கிடைத்தது என்ன வண்ணமாயிருந்தது? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான இந்த பதறலான வேளைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தி. இன்றைக்கு நான் எடுத்த செய்தி பிரசவ வேதனை, காலம் எடுத்த செய்தி பதறல். அப்ப இந்த பதறலை குறித்து இன்றைக்கு பேசும்படிக்கு மறுபடியும் நான் பதறலை முன்பாகத்திலே குறித்து வைத்திருக்கிறேன். இவைகள் எல்லாமே தீர்க்கதரிசியினால் எங்களுக்கு போதிக்கப்படும். ஆனாலும் இன்றைக்கும் அது எங்களுக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பதறலோடு இருக்கிற எங்களுக்கு தேவன் இன்றைக்கு அந்த செய்தியை தருகிறார். கவனிங்க, எலியேசர் மேல் சுமத்தப்பட்டதான ஒரு காரியம், ஒரு வேலை, அதனால் எலியேசருக்கு உண்டான பதறல், எலியேசர் அந்த பதறினால் எடுத்த தீர்மானம் என்ன என்றதையும் பார்க்கலாம். கவனிங்க பதறல. ஆபிரகாம் தன் மகனுக்கு ஒரு நல்ல மனைவியை தெரிந்தெடுக்கும்படி எலியேசருக்கு பொறுப்பு கொடுத்தான். இப்ப சும்மா இருந்த எலியேசருக்கு அந்த பொறுப்பு கொடுத்ததினாலே இப்ப எலியேசருக்குள்ள ஒரு பதறல் வந்துட்டு, ஒரு நல்ல மனைவியை என் எஜமானுடைய குமாரனுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு அவனுக்கு பதறலை உண்டாயிற்று. சில பேரில் எங்களுக்கு வர்ற பொறுப்பே எங்களுக்கு பதறலா போயிடும். இப்ப இந்த பதறலோடு கூட என்ன செய்கிறார் அந்த எலியேசர் கடந்து போகும்போது, கவனிங்க, இப்ப நான் யாரை தேடுவது? ஊருக்கு வந்துட்டேன், ஆனா யார் அந்த ஸ்திரீ? நான் இதை எப்படி கண்டுகொள்வது? தீர்க்கதரிசி அதை சொல்லும் போது அழகாக சொல்லுகிறார். எலியேசர் ஒரு பதறலான சூழ்நிலையிலே என்ன செய்கிறது என்ற ஒரு சூழ்நிலையிலே எலியேசர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு வருகிற ஒரு விதமான பதறலான சூழ்நிலையிலே தீர்க்கதரிசி பேசுகிறார், நீங்கள் ஜெபத்தோடு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் ரெபெக்காளை காண்பித்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் காண்பிப்பார், அல்லது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் என்று தீர்க்கதரிசி எங்களுக்கு பேசுகிறார். எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பதறலான வேளையில் தீர்க்கதரிசி, நீங்கள் ஜெபத்தோடு கர்த்தரிடத்தில் முறையிடுங்கள், நீங்கள் ஜெபத்தோடு கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். எலியேசர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தோடு நான் நினைக்கிறேன், எனக்குள்ள ஒரு பதறல், நான் எப்படி தெரிவு செய்து? ஒருவேளை தவறான முடிவெடுத்தா, ஆண்டவரே இது தவறா போச்சா, என் எஜமான் என்ன நினைப்பார்? ஆண்டவரே, நீரே இதை எனக்கு வாய்க்க பண்ணு, இவ்வண்ணமான ஒன்றை எனக்கு தாரு, இதே என் எஜமானுக்கு நான் சரியாக தெரிந்தெடுக்கும். அப்ப தீர்க்கதரிசி ஒரு பதறலான இக்கட்டான வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே அநேக காரியங்களை பேசியிருக்கிறார், நாம் பார்க்கலாம். அங்கே மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14 25, 26 வாசிப்போம். மத்தேயு 14, 25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆபாசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினுடனே காற்று அமர்ந்தது. கவனிங்கள், பதறலில் சிக்கினார் பேதுரு. இயேசு கடலின் மீது நடந்தார், பேதுருவும் கடலின் மீது நடக்க ஆசைப்பட்டார். நானும் வரட்டா, நீரே ஆனார், நீ நடந்து வா பேதுரு என்று பேதுரு இறங்கி நடந்து வா.
வர்ற கட்டத்துல கவனிக்கணும். தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்ற, வர்ற கட்டத்துல நடந்து வா என்றொன்னு நடந்து வந்தார். தீர்க்கதரிசி இதை குறித்து பேசும்போது நீங்கள் கவனிங்கள். இதை ஸ்தாபனத்துக்கு அவர் சொல்லுகிறார். இயேசு சொன்னதைத்தான் நாங்கள் செய்தோம். இயேசு சொன்னதால்தான் பேதுருவும் நடந்தான். இயேசு வா என்று சொன்னதால்தான் பேதுருவும் நடந்தான். இயேசு இதை செய்ய என்று சொன்னதால்தான் நாங்களும் செய்கிறோம் என்று. ஆனா புயல் காற்று வந்தோன்னு அவங்களுக்கு என்ன வந்துரும்டா, அவங்களுக்கு சொந்த கருத்து வந்துடும். என்ன வந்துடும்? சொந்த கருத்து வந்துடும். அதே மாதிரி சொந்த காற்று அடிச்சோன்னு அழைப்பு விட்ட இயேசுவே மறந்துட்டே பேது. அவருக்கு விசுவாச குறைவு ஏற்பட்டதுனாலே கடலுக்குள் மூழ்குகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், பேதுரு, என்னை இரட்சியும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் அல்ல, என்னை ரட்சியும். இது என்னது? காப்பாற்றும் பெற ரட்சியம் பெற, செத்து போனாலும் என்னை உயிர்ப்பியும். ரட்சியம் என்றா என்ன? ஒருவேளை நான் செத்துட்டேன்டா, ஆண்டவரே என்னை ரட்சித்துக் கொள். காப்பாத்து மன்றதல்ல. ரட்சியம் என்றால் என்னை எப்படியாவது செத்து போனாலாவது என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்றான். பேதுருவுக்கு ஏற்பட்ட பதறல் வேளையிலும் சொல்றார், பேதுரு தேவனையே பார்த்து. ஒரு பதறல் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு விசுவாசிக்கு ஒரு பதறல் வருமானால், அவனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வருமானால், அவன் நேராக இயேசுவை பார்க்க. அப்பொழுது பேதுருவை கை நீட்டி தூக்கி அந்த கையானது உங்களையும் நீட்டி தூக்க இன்றைக்கும் அது உண்மை உள்ளதாயிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசி சொன்னதான் எங்களை வழி நடத்துகிறது. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தூதன் தான் இன்றைக்கும் இந்த சபையை வழி நடத்துகிறார். அவர் அன்றைக்கு பேசியதே இன்றைக்கு இங்கே எங்களுக்கு பேசுகிறார். அன்றைக்கு பேதுரு அங்கே தாழ்கிற வேளையில் ஒரு கரம் பேதுருவை தூக்கியது. இன்றைக்கும் அந்த கரம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களையும் என்னை தூக்க அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. என்னை ரட்சியும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அந்த கரம் உங்களையும் என்னையும் மேலே தூக்கிவிடும். அது நீ ஆழத்தில் இருந்தால் என்ன, நீ விசுவாச குறைவினால் இருந்தால் என்ன, அது உன்னை தூக்க உண்மை உள்ளதாக இருக்கிறது என்று அங்கே தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா. அடுத்த கட்டத்துல நாங்க பார்ப்போம். ஒன்றையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே ஜோனா ஒரு தீர்க்கதரிசி. ஆனா ஜோனா மீனின் வயத்துக்குள்ளே இருந்ததுதான் தீர்க்கதரிசி பேசுகிறார். பதறலின் நேரம் என்றார். வெளியில இருக்கிறது பதறல் இல்ல, உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் பதறல். பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு பேர் பதறல் இல்ல, பிரச்சனையோட இருக்கிறதுக்கு பேர் தான் பதறல். பதறலின் வேளையிலே நோவா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் மீனின் வயிற்றிலே. ஜோனா கவனிங்கள், ஜோனா மீனின் வயிற்றில் இருந்து ஜெபம் பண்ணினார். ஒரு மனிதனுக்கு, ஒரு விசுவாசிக்கு வருகிற தீர்க்க சொல்ற, எந்த வேலையா இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணு. பதறலான வேலைகளிலே கர்த்தரிடத்திலே போ. அப்பொழுது மீன் வெளியில கக்குறது அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனாலும் மீனுக்குள் இருந்து ஜோனா அங்கே ஜெபம் பண்ணினார் என்றார். அதுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஜோனாவை போய் கேட்டா தான் தெரியும். மீனுக்கு குடல் இருந்ததா இல்லையா கேட்டா, பிளாஸ்டிக் மீன். அது இந்த செமிபாட்டு தொகுதிக்குள்ள போயிருந்துதான் ஜெபம் பண்ற யோனா. மீன் வாய்க்குல இதுக்குள்ள இருந்தா ஜெபம் பண்ண. குடல் என்னை சுற்றியது, கடலின் ஆழங்களுக்குள் நான் சென்றேன். அவர் சொல்றாரு, குடல் என்னை சுற்றியது. நீங்க அதை படி. அவர் அந்த நாத்தத்துக்கு இருந்துதான் ஜெபம் பண்றார். நாத்தத்துக்குள்ள இருந்துதான் ஜெபம் பண்ணணும். யோனா நல்ல இடத்துல இருந்து ஜெபம் பண்ணல. யோனா ஜெபம் பண்ணினது ஒரு நாத்தத்துக்கு இருந்து. எங்களுடைய வாழ்க்கை நாத்தமா இருந்தா நாத்தத்துக்கு இருந்து ஜெபம் பண்ணணும். வாழ்க்கை நாறுதுன்றதுக்காக வேண்டி நாங்க ஜெபத்தை விடையலாம். தீர்க்க சொல்றேன், நாத்தமா இருக்கிற இடத்துக்குள்ள இருந்து நீ தேவனை தேடு. ஆழத்துக்கு மேல இருந்த, ஜலத்துக்கு மேல இருந்தன்னு பேதுரு சொல்லல, ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று. ஆழத்தின் கீழ் இருந்து, அதாவது ஜலத்தின் கீழ் தண்ணீருக்குள் இருந்து ஆண்டவரை என்னை ரட்சியும். பிரச்சனையான நேரம் தான் தேவன் வேணும். பிரச்சனை இல்லாத இடத்துல தேவன் தேவையில்லை. மீனுக்குள்ள இருக்கிற யோனாக்குத்தான் தேவன் தேவை. தாண்டு கண்டு போற பேதுருக்குத்தான் தேவன் தேவை. வியாதியில இருந்த குருடன் பத்திமேக்குத்தான் அவர் தேவை. கண்டறியாம இருந்த பத்திமேக்குத்தான்
அவர் தேவை. பெதஸ்தாவில் குளத்தடியில படுத்த படுக்கையில இருந்தவனுக்கு தான் அவர் தேவை. 6000 பிசாசுகளோட இந்த லெகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவனுக்கு தான் அவர் தேவை. கிணற்றண்டையில் இருந்த அந்த விபச்சாரிக்கு பாவங்களை மன்னிக்கத்தான் அவர் தேவை. மற்றபடி எல்லாருக்கும் அல்ல. அவர் யாருக்கு தேவையாக இருக்கிறாரோ அவர்களுக்கே தான் அவர் தேவை. அப்ப தேவனை நாம் எந்த நாத்தத்தோடு இருந்தாலும் தேவனை தேடும். ஏனென்றால் தேவன் அந்த நாத்தத்துக்குள்ள இருந்து விடுதலையாக்கத்தான் இங்க பூமிக்கு வந்தார். ஆகையினால பூமிக்கு வந்த தேவன் நாத்தத்துக்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் விடுதலையாக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாற்றமாய் இருந்த என்னை வாசமாய் மாற்றீர் என்று தான் இதனாலே ஒருவர் எழுதுகிறார். வாழ்க்கை நாற்றமா இருந்தாலும் வாசமாய் மாற்றுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாட்டி நாங்க நாற்றத்துக்கு தான் இருப்போம். அவர் அந்த வாசத்தை எங்களுக்கு தருவார் என்கிற விசுவாசத்தினாலே தான் நாங்கள் இந்த இரத்தத்துக்குள்ளாய் நாம் அங்கே விசுவாசித்து நாம் பிரயாணம் பண்ணுகிறோம். இப்ப நாற்றமான வாழ்க்கையை வாசமாக மாற்ற இயேசு கிறிஸ்துவால் இயலும். அல்லேலூயா. யோனா அந்த நாத்தத்துக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் யோனாவின் ஜெபத்தை கேட்டார். யோனா ஜெபம் பண்ணு மட்டும் அடியில தான் கொண்டு போய் வச்சிருந்தான். அவன் முழங்கால் படியிட்டு அங்க மன்னிப்பு கேட்க மட்டும் யோனா பாதுகாப்பா இருந்தான். ஆனால் பாதுகாப்புக்குள்ள உபத்திரவத்தோடு இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பாக அழைத்தார். பாதுகாப்பாக அழைத்தாலும் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். பாதுகாப்பு உண்டு. ஜெபம் பண்ணும் மட்டும் மனம் திரும்ப மட்டும் அடியுதை உணர்ந்து கொண்டே இருக்கு. கர்த்தரங்களை பாதுகாக்கிறார். மனம் திரும்ப மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாம்பு வந்து கொத்திச்சு. வேற என்ன தாளையெல்லாம் கர்த்தர் அடிச்சார். அவங்களுக்கு தண்ணி இல்லாம தாகத்தோடு ஓட விட்டார். சாப்பாடு இல்லாம பட்டினி இல்லாத வரைக்கும் அவங்க சாப்பாடு கொடுத்தார். கேட்டார், கொடுத்தார். ஆனா வச்சும் செஞ்சார். பாதுகாப்பு உண்டு. ஆனால் கீழ்ப்படியாத வரைக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்புக்கான அதாவது கீழ்ப்படியாமையா இருக்கு மட்டும் தண்டனை வந்து கொண்டே இருக்கும். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வெளியில வர முன்பு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை அங்கே எகிப்துக்கு கொண்டு வரும்போது, பெரிய சங்கார மரணத்தை கொண்டு வரும்போது நிலைக்காலில் ரத்தம் பூச சொன்னாலும் உள்ளுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார் என்று நான் பேசியிருக்கேன். அந்த பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் செருப்பில்லாமல் அவர்கள் கச்சையை கட்டிக்கொண்டு கையில கோலை பிடித்துக் கொண்டு பச்சைக்கீரியை சாப்பிடையெல்லாம் அவர்களுக்கு சொன்னது உண்டு. அதுக்கு உள்ள கீழ்ப்படியணும். அதுவும் கீழ்ப்படியாம இதை நிலக்கால பூசினா என்ன கட்டம் இருந்தாலும் தேவன் ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு வைத்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ரத்தத்துக்குள்ளாக பாதுகாப்பாய் வந்தாலும் ஆனாலும் வார்த்தை சொல்லுகிறது அநேக காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அடுத்த காரியத்தை பார்த்தால், அந்நாள் ஒரு மெலடி என்கிற அநேக வார்த்தைகளினாலே மெலடி என்கிற வார்த்தையை அநேகர் நாள் கேட்டு காது புளித்து போன ஒரு பெண். அவ ஒரு பதறலான வாழ்க்கையை வாழ்ந்து, பதறலான நேரம் பேரு, பதறலான வாழ்க்கையும் பேரு. சில பேருக்கு வாழ்க்கையே பதறலா போயிட்டு, அந்நாளுக்கு வாழ்க்கையே பதறலா போயிட்டு என்ன செய்யறது? இப்படி போச்சு வாழ்க்கை. அந்நாளுக்கு பதறலாய் போன வழியிலே கவனிங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இன்றைக்கு கர்த்தர் காலையிலே தந்தது. அந்நாள் ஜெபத்தோடு கூட காத்திருந்தார். பதறலான வேளையிலும் தீர்க்கதரிசி பேசும்போது கவனிங்கள், எல்லா வேத வாக்கியங்களையும் பாருங்கள். ஜெபத்தோடு கூட காத்திருந்தார் கர்த்தருடைய. அவள் பொருத்தனை பண்ணிய போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதிலை தந்து கற்பத்தை திறந்தார். அடைத்தவரும் அவரே, திறந்தவரும் அவரே. கற்பத்தை திறக்கும் போது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுக் கொண்டார். அவ தன் பொருத்தனையின்படி கவனிக்கவும், அந்நாள் தன் பொருத்தனையின்படி தீர்க்கதரிசி பேசுகிறதை பேசுகிறேன். சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்கு அதை கொடுத்தார். பாருங்க, பிள்ளை இல்லாம இருந்து ஒரு பிள்ளையை பெற்று சுயநலமே இல்லாமல் அந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தாலாம். உங்க வாழ்க்கையில சுயநலத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்காதீர்கள் என்றார். இன்றைக்கு சுயநலத்தோடையே ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்க கிடைச்சா சுயநலம் வந்து ஆண்டவர் தந்துட்டேரா, எங்களுக்குள்ள சுயநலம் வந்து பெருமை வந்து. ஆண்டவர் தந்தா தாரதில்ல, சுயநலமும் இருக்கக்கூடாது, பெருமையும் இருக்கக்கூடாது. கர்த்தர் ஏன் தரையில உங்கள்கிட்ட இருக்கிற பெருமையும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த காரியங்களையும் விட்டுற. சுயநலம்
அன்றைக்கு அண்ணால் தீர்க்கதரிசனம் பேசுறார். சுயநலம் இல்லாமல் தன் குமாரனை, முதல் குமாரனை கர்த்தருக்கு கொடுத்தார். கர்த்தர் அநேக குமாரனை மாற்றி கொடுத்தார். சுயநலத்தோடு அண்ணால் செயற்படவில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கர்த்தரிடத்தில் கேட்கிறீர்களா, பொருத்தனை நிறைவேற்றுங்கள். அத்தோடு சுயநலம் இல்லாமல் கர்த்தரோடு கூட ஜீவியுங்கள் என்றார் தீர்க்கதரிசி. அண்ணால் சுயநலம் இல்லாமல் முதல் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாளா? பாருங்க, ஒரு பிள்ளைய பெறுறதே பாக்கியம். பிள்ளையை பத்தி கர்த்தருக்கு கொடுக்கிறது அதை விட பாக்கியம். ஆபிரகாமை பாருங்கள், சுயநலம் இல்லாமல் அவ்வளவு வருடம் காத்திருந்தும் சுயநலம் இல்லாமல் அந்த பிள்ளையை பலிக்காக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போனார். அதுதான் தேவனிடத்திலே நீங்கள் ஒன்றை கேட்டால் உங்களிடத்திலே அது தேவனுக்கு என்றதா இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பண்ணுவோம். அந்நாளுக்கு இருந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது என்றால் ஒரே ஆவி. அந்நாளும் தேவனுக்கென்று கொடுக்க தன் இருதயத்தை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு தான். ஆபிரகாம் கர்த்தர் எனக்கு தந்தார், இது கர்த்தருக்குரியது என்று கொண்டு போனார். அப்ப சுயநலம் இல்லாத ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், அந்நியராக இருந்த ரூத், கவனிக்கணும், யாரு? அந்நிய மோவாபிய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரியாகி இருந்த ரூத் நகோமிக்கு மருமகளாக மாற்றப்பட்டதும் இப்பொழுது ரூத்துக்கு இருக்கிற ஒரு பதறலை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறார். ரூத் இப்ப யாரை சேவிக்க வேண்டும்? தன் அந்நிய தேவர்களை சேவிக்க வேண்டுமா? தன் மாமியாரின் தேவர்களை சேவிக்க வேண்டுமா? யாரை சேவிக்க வேண்டும்? கவனிக்கிறீங்களா? ரூத் யாரை சேவிக்க வேண்டும்? மாமியாருடைய தேவர்கள் வேறு, ரூத்தினுடைய தேவர்கள் வேறு. ரூத்து ஒரு சாபனம் என்று வைத்துக் கொள்வோம். நகோமி சாபனம் இல்லாத பியோ வார்த்தைக்குட்பட்ட ஒருவர் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சாபனத்தில் இருந்து நீங்கள் பியோ வார்த்தைக்கு வரும்போது இப்பொழுது நீங்கள் கேள்வி வரும், நான் சாபனத்தை பின்பற்றுகிறதா அல்லது இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறதா? ரூத்து சரியான பதறலின் வழியிலே சரியான முடிவெடுத்தால் கர்த்தர் அவளை உயர்த்தினார். ஹல்லேலூயா. பதறலான வேளையிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பதறலான வேளைகளிலும் நாம் வார்த்தையை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ரூத்தினுடைய பதறலான வேலை எதை சூஸ் பண்ணுவது? நான் தேவனை சூஸ் பண்ணுவதா அல்லது பாகாலை சூஸ் பண்ணுவதா? என்னை கவனிக்கவும். ட்வின்ஸ் ஏசா யாக்கோப். இதுல யாக்கோப்பினுடைய பேர் எத்தன். யாக்கோப் என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன். அவன் ஏமாற்றுவான். அதனாலே ஈசாக்கை அவன் ஏமாற்றியான். ஈசாக்கை ஏமாற்றியதினாலே ஈசாக்கு சொன்னான், அவன் பேருக்கேற்ற வண்ணமாகவே இருக்கிறான். அதனாலே தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரை வைக்கல சரியா பேர் வைக்கணும், அர்த்தத்தோட பேர் வைக்கணும். பேர்ல தான் எல்லாமே இருக்கு. ஆபிரகாம் என்றவனை ஆபிரகாம் என்று மாற்றிய பிறகுதான் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். சாரா என்று இருந்தவரை சாராள் என்று மாற்றியபடிதான் அவருக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இந்த யாக்கோப்புக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை கொடுத்த பொழுதுதான் எல்லா இஸ்ரவேல் ஜாதிகளுக்கும் அவனை தகப்பனாகிறார். என்ன அவருக்கு பேர் என்ன சொல்றது? ராஜகுமாரன். இஸ்ரவேல் என்றால் ராஜகுமாரன். எப்படிப்பட்ட பேரை கொடுத்தார்? யாக்கோப் என்றால் எத்தன். அவன் பேருக்கு ஏற்ற வண்ணமாகவே கிரியை செய்தான். கவனிங்க, இந்த எத்தன் ஏமாத்தினான். கவனிங்க, தம்பியை ஏமாத்தி ஏசா அண்ணா முதல் பிறந்தவர், மன்னிக்கணும், அண்ணனை ஏமாத்தி அப்பாவையும் ஏமாத்திட்டு இருந்தவன் எப்படிப்பட்டால் அவன் ஒரு பொல்லாத ஒரு உருட்டுக்காரன். யாக்கோப்பு ஒரு உருட்டுக்காரன் தான் எங்கட தமிழ்ல சொல்லலாம். ஒரு உருட்டுக்காரன், மன்னிக்கணும், உருட்டுக்காரன். கவனிங்க கவனிங்க, ஏன் இதை சொல்றேன்டா? ஒரு உருட்டுக்காரன் சொல்றேன்டா, கவனிக்க.
அவனுடைய நோக்கம் சேஷ்டபுத்திர பாகத்தை நான் எடுக்கணும், அவ்வளவுதான். தீர்க்கதரிசிதை குறித்து பேசும்போது பேசுறார், சேஷ்டபுத்திர பாகத்தை எடுக்கிறது தான் யாக்கோபினுடைய நோக்கம். அது எடுக்கிற வழி தவறா இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு வேண்டியது சேஷ்டபுத்திர பாகம். பாருங்க, யாக்கோப்பு மன்னிக்கணும், ஏசா சரியா இருந்தான், யாக்கோப்பு ஏசாவை ஏமாத்தி பறிச்சுட்டான், சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்தி பறிச்சுட்டான். ஆனா அவருக்கு ஏமாத்தி பறிச்சவன்லதான் பிரியம். ஆறில பிரியம்? ஏமாத்தி பறிச்சவன்லதான் பிரியமா தீக்க சொல்றேன். ஏனென்று அவனுக்கு வேண்டியது அதுதான், அவன் அதை அடைஞ்சான். தீக்க சொல்றேன், உங்களுக்கு வேண்டியது நித்திய ஜீவன், நீங்கள் எந்த வழியிலேயாவது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான் உங்களுக்கு வேண்டியது. உங்களுக்கு வேண்டியது ரட்சிப்பு, உங்களுக்கு வேண்டியது நித்திய ஜீவன், நீங்கள் எந்த வழியிலேயாவது அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் விட்டு விடாமல் அதை தொடர்ந்து பிடித்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி போகிறீர்கள் என்றது முக்கியமில்லை, நீங்கள் யார் என்கிறது முக்கியமில்லை, நீங்கள் நித்திய ஜீவனை புறந்து ஏதாவது ஒரு வழியினாலே அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தீர்க்கதரிசி பேசுகிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை ரட்சிப்பை போறதுக்கு எந்த வழியிலும் பிரயாசப்படுங்கள். நீங்க அந்த வழியில மட்டும், அது தவறா இருந்தாலும் அந்த வழி சரியா இருந்தாச்சு. அல்லேலூயா. பார்க்கிறவனுக்கு நீ ஒரு குழப்பவாதியை சொத்தன் என்று சொல்லலாம், ஆனா நீ செய்கிறது சரியா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதுவா இருந்தா அது சரி. சரியா? அது சரி. அவன் என்ன செய்கிறான்னு அவனுடைய நோக்கம், நான் அதை வாங்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நோக்கம் சரியா இருக்கு. அதனாலேதான் ஒரு தத்துவம் இருக்கிறது, வழிகள் எவ்வண்ணமா இருந்தாலும் நோக்கம் சரியா இருந்தால் நம்முடைய நோக்கமே நிறைவேறும். வழிகள் கணக்கு இருக்கலாம். அதாவது நான் யாழ்ப்பாண டவுனுக்கு தான் போறேன், என்னுடைய நோக்கம் என்ன? யாழ்ப்பாண டவுனுக்கு போறேன்றது நோக்கம். வழிகள் கணக்கே இருக்கு, பாதைகள் கணக்கே இருக்கு. உன்னுடைய நோக்கம் யாழ்ப்பாண டவுன், உன்னுடைய நோக்கம் சரியா இருந்தா நீ எந்த வழியாலையும் அங்க போய். பாதைகள் அநேகமா இருக்கலாம், நோக்கம் ஒன்றாய் இருக்கவன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோக்கம் சரியா இருந்து பாதைகள் தவறாய் இருக்கலாம். நீ பாதை தவறானாலும் உன் நோக்கம் அங்கே என்றால், நீ பாதைகள் தவறாய் போனாலும் உன் நோக்கத்துக்கு வரலாம். விளங்குதோ? நம் வாழ்க்கையில் பாதைகள் தவறாய் இருக்கலாம், நான் போக வேண்டிய வழி தவறாய் இருக்கலாம், நோக்கம் இங்கதான் போகணும், நான் இந்த வழியிலாவது பாஞ்சு 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 இங்க வருவேன், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில வழிகள் தவறாய் இருக்கலாம், பாதை சரி, நோக்கம் சரியா இருந்தால் அந்த நோக்கத்திலே கர்த்தர் கொண்டு எங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஏண்டால் எங்களுக்கு பாதைகள் தெரியாவிட்டால் நடத்துகிறவர் எங்களை ஏதோ வழியிலே நடத்துவார். அதுதான் இந்த 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 சத்தியத்தின் விசுவாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட். செய்தி இருக்கிறது, இருந்தாலும் தேவன் இன்றைக்கு இந்த பிரசவ வேதனையிலிருந்து உங்களோடு கூட பேசிய காரியம், அது இன்றைக்கு எங்களுக்கு பேச வேண்டிய காரியமாய் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பதறலான வேளையிலும் கர்த்தரிடத்தில் நாங்கள் முறையிடும் போது கர்த்தர் அந்த பதறல் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுக்கும் தேவனுடைய மன்னிக்கணும், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடும், இது எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஞாயிறு ஓய்வு நாளை கர்த்தருடைய சமூகத்துக்கு என்று நீங்கள் அதை கொடுக்கணும். கர்த்தருடைய நாள் என்று நீங்கள் அதை கர்த்தருக்கென்று கொடுக்க பழகணும். எந்த காரணத்தை நொண்டிச்சாட்டுன்னு சொல்லாம, சபை என்ன செத்த விடா இருந்தாலும் கொடிய வீட்டுல வச்சுட்டு ஞாயிறு சேர்ச்சிக்கு வர்றவன் தான் உண்மையான விசுவாசி. விளங்குதோ? பொடி வீட்டுல இருந்தாலும் பொடிய வீட்டுல வச்சுட்டு நீ சேர்ச்சிக்கு வந்தா நீதான் உண்மையான தேவனுடைய விசுவாசி. செத்தவன் செத்தவன் தான், மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு செத்தவன் செத்தவன் தான். நீ சேர்ச்சிக்கு வரணும், அதுதான் வேதத்தின் கட்டளை சட்டம். அல்லேலூயா. எவ்வளவுதான் சில பேருக்கு நான் படிச்சு சொன்னாலும் அவங்க சேர்ச்சிக்கு வர மாட்டாங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த சாட்டு, இந்த சாட்டு, பாஸ்டர் சாட்டு, விசுவாசி சாட்டு, அந்த அவன் தேவனை பார்க்க வரையில என்ன பார்க்க வர, அவன் பார்க்க பாருங்க இன்னொரு ஆள். சேர்ச்சிக்கு தேவனை பார்க்க வரையில நீ தேவனை நினைத்தால் சபைக்கு வருவாய். ஏண்டா ஜெப கர்த்தருடைய விடு ஜெபம். அப்படி நீ சபைக்கு வரும்போது நான் தவறாகவும் மற்றவர் தவறாக கர்த்தர் அவரை அடிப்பார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சபைக்கு வரணும் எல்லாரும். அல்லேலூயா. ஏண்டா ஓய்வு நாளை வேதம் சொல்லுகிறது கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். இது நியாய பிரமாணத்தில் இருக்கிறதான ஒன்று.
இந்த நாளிலே வேலை செய்யக்கூடாதுன்றது கட்டளை சட்டம். யார் இது? ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்யக்கூடாதுன்றது கட்டளை சட்டம். கவனிங்க, என்ன கவனிக்கணும்? சரி, அவனை விட்டுட்டு என்ன கவனிக்கணும்? ஞாயிறுல இதுல நிப்பாட்டலாம். ஞாயிறு வேலைக்கு போகக்கூடாது. தீர்க்கதரிசியை கேட்கிறார்கள், ஓய்வு நாளிலே வேலைக்கு போகலாமா?